வெயிலோட கொடுமை தாங்க முடியலேன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வீட்டுக்குள்ள ஃபேனோட கொடுமை அதை விட படு மோசமா இருக்கு. ஃபேன் ஏன் ரொம்ப ஸ்லோவா சுத்துதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்னு ஃபேன் ரொம்ப அழுக்கா இருந்தா ஸ்லோவா சுத்தும், இல்ல லோ வோல்டேஜ் ஆயிருக்கலாம், இல்லனா ஃபேனோட ரெக்க வளைஞ்சு இருக்கலாம், இல்லனா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கனெக்ஷன் லூஸா இருந்தா கூட ஃபேன் ஸ்லோவா சுத்தும். அப்படி இல்லைன்னா கெப்பாசிட்டர் போயிருந்தா ஸ்லோவா சுத்தும். இந்த கெப்பாசிட்டர் சில பேர் கண்டென்சர்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வீடியோல கண்டென்சர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஜென்ரலா இந்த கண்டென்சர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபேனோட மோட்டர் ரன் ஆகுறதுக்கு இந்த கண்டென்சர் தான் ஸ்டார்ட் பண்ணி விடுது. நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கடையில கண்டென்சர் வாங்கிட்டேன். அதோட விலை ஜஸ்ட் 30 rupees தான். இது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம லேடர்ல ஏறிக்கிட்டு அதோட கப் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பழைய கண்டென்சர். இது ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் கடையில வாங்கின புது கண்டென்சர். இந்த கண்டென்சரை நான் ஃபேனோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயர்ஸை கரெக்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுவே ஸ்லோவா சுத்துறதுக்கு ஒரு காரணமா மாறிடும். இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண்டென்சரை அதோட பிளேஸ் ஹோல்டர்ல செட் பண்ணி வச்சிருங்க. இதை மாதிரி இந்த கப்பை